வந்துடும். ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஃபேஸ் காமிச்சு போடுறதுனாலே ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. ஓய் நீ பேடு கமெண்ட்லாம் நீ என்ன பண்ணுறடா? டைம் அவுட் கொடுத்துருடா. பேடு கமெண்ட்லாம் வருதில்ல, நீ ஏன் அதை டைம் அவுட் கொடுக்கவே மாட்டேங்கிற? உனக்கு ரொம்ப பேடு கமெண்ட் வருது. அக்கா பார்க்குறேன். ஒரு நாளாக நீ புலம்பிகிட்டு இருந்த பார்த்தியா? மாமியார் வீட்டுக்கு தான் போவேன், எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படியா? ஓ, சரி சரி சரி. உங்கள் வீட்டில் வைகிறாங்களா? சரிடா சரிடா, இப்போ நோ ப்ராப்ளம் தானே? ஐயா, இன்னைக்கு நாடகம் இல்லையாங்க? விளம்பரமா? அப்படியா? அந்த அளவுக்கு மாமியார் நல்லவங்களாடா? பரவாயில்லையே. உங்கள் வீட்டுக்காரர் சரின்ட்டாரு, நீயும் சரின்னு பண்ணுறீங்க. மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன். நீ ஃபீல் பண்ணாத சித்ரா, விடு விடு விடு. எல்லாம் முன்னேறி வந்தாலே பொறாமப்படுவாங்க, சரியா? இல்லைடா, அது பாதியோடு நின்றுச்சு. அது எனக்கு புரியலை. நான் என்ன பண்ணட்டும்? மீன் சாப்பிட்றது. சரி, ஓகே. கூல்டா, நீ எதையும் நினைக்காத, சரியா? நான் அக்காவை போய் சாப்பிட்டு வர்றேன். சாப்பாடை சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு கூட லைவாக போடுறேன். அப்படி பேசுகிறவங்க பேசலாம். யார் இருக்கா லைவில்? நீங்கள் சாப்பிட்றது இங்கே சவுண்டு எடுத்துக்கலாம் சாமி. இந்தாங்க, வச்சிடாதீங்க. விளம்பரம் குறைந்தது 5 மாதம் ஆகும். ஆத்தாடி, 5 மாதம் ஆகுமா? எனக்கு வந்துடும்டா நிறையா. நீ ஒரு நாளைக்கு 40 50ன்னு வராங்க. உனக்கு நிறையா பேர் பேசுகிறாங்க. என்னையெல்லாம் பார்த்தியா 7 பேர். என்ன செய்கிறது? வரட்டும் பார்ப்போம். மக்களுக்கு இப்போதான் வாட்சவரே வெறும் 3000 தான் வந்திருக்கு. 4000 என்னைக்கு வருது? அதெல்லாம் டைம் அவுட்டு கொடுக்காம சகிச்சுக்கிட்டு நான் நல்ல கமெண்டை படித்ததுனால தான் சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகிருக்கு. புரியுதாக்கா? நம்மளுக்கு அவங்க எவ்வளோ நேரம் டைம் யூஸ் பண்ணுறாங்கன்னு முக்கியம். அதை சொல்கிறியாடா? சரிடா சரிடா. இதான் நீ சொல்கிறது புரியுது. நானும் நிறைய இது பண்ணிட்டேன்ப்பா. நிறையாவது பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு தேர்ட் கமெண்ட் வந்துச்சுனாலே நான் பிளாக் பண்ணிட்டேன். பதினாறு வருஷம் ஆகுது. 16 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வீட்டுக்கு